Good evening, students. இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் 7th லெசன் லாஸ்ட் லெசன் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து 7.2 எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் கான்செப்ட் ஓரளவுக்கு டச் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூட்டி 7.2ல 2, 3, 4 3 சம்ஸ் இருக்கு பார்க்கணும். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 5 கொஸ்டின்ஸ்மே பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சரி, இது வந்து ஜென்ரல்ல லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் கான்செப்ட்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு 5 கேள்வி. Who wrote Romeo and Juliet? William Shakespeare. Who painted the Mona Lisa? Leonardo Vinci. Who is the author of the discovery of India? Jawaharlal Nehru. What is the world's most widely spoken language? Mandarin Chinese by native speakers. Who won the first Nobel Prize in Literature? Sully Prudhomme, 1901. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கிற 5 கொஷின்ஸ்மே லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் ரிலேட்டட். இது எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ நம்ம பார்க்க போற கான்செப்ட் ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெரு பொது காரணி HCF கால்குலேட் பண்றது. ஸோ ஃப்ரம் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம வந்து HCF பார்த்துட்டு வரோம். சின்ன சின்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆர் டபுள் டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணி HCF கால்குலேட் பண்றது ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 7 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இந்த ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா HCF கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட், ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். நார்மலா நமக்கு HCF வந்து ஈஸியா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் இல்லையா? எஸ். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் காட்டுறேன். HCFனா என்ன, நம்ம டே டு டே லைஃப்ல அதை எங்கெல்லாம் HCF உடைய ஃபுல் ஃபார்ம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெரு பொது காரணி. ஸோ HCFக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கையில ஒரு 10 சாக்லேட் இருக்கு, அதை 5 பேத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம்? Have a different quantities of items like 48 chocolates and 60 biscuits and want to make the largest possible identical goodie bag. You would find the HCF of 48 and 60 to determine how many items to go into each bag. Highest ஃபேக்டர். ஓகேங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா இது இந்த பர்டிகுலர் 48, 60 அப்படிங்கிற நம்பர் ஆனது எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் இந்த மல்டிப்ளை பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான் HCF. பாசிபிலிட்டிஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 48 1 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள்ல வருமா? 16 இன்டூ 3, 3 இன்டூ 16. 4 டேபிள்ல வருமா? 12 இன்டூ 4, 4 இன்டூ 12. 5 டேபிள்ல வருமா? வராது. 6 டேபிள்ல வருமா? 6 7 42, 8 6 48. ஸோ 8லயும் வரும், 6லயும் வரும். ஸோ எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை வந்து நம்ம செக் பண்ணணும். அதுதான் HCF உடைய மேஜர் கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் இது வரும், இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன. HCF stands for highest common factor, also known as the greatest common divisor.
HCF னும் சொல்லலாம், GCD னும் சொல்லலாம். ஓகேங்களா? It is the largest positive integer that divides two or more numbers completely without leaving any reminders. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. HCF ல வந்து ரிமைண்டர் without leaving any reminder. Reminder is become 0 ஆகத்தான் இருக்க வேண்டும். இது completely largest positive integers தான். ஓகேவா? So how to find HCF? நமக்கு இங்க புக்ல ஒரு ஸ்பெசிபிக் மாடல் கொடுத்திருக்காங்க. பட் ஜென்ரலா how to calculate HCF என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இங்க புக்ல கொடுத்திருக்கிறதையுமே நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். நமக்கு இல்ல எதுவுமே தெரியாம நம்ம வந்து புக்ல கொடுத்திருக்கிறத ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஈச் நம்பர். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 48 எத்தனை டேபிள்ஸ்ல வரும், 60 எத்தனை டேபிள்ஸ்ல வரும். ஃபைண்ட் ஆல் த நம்பர்ஸ் தட் டிவைட் இன்டு ஈச் கிவன் நம்பர் எக்ஸாக்ட்லி. ஐடென்டிஃபை த காமன் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த 48க்கும் 60க்கும் ஏதாவது சம் காமன் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதையும் நான் காட்டுறேன். ஃபைண்ட் ஆல் த ஃபேக்டர்ஸ் that are present in the list for all the numbers. Identify the common factors. Select the largest. அதுல first factors list down பண்ணணும். அதுல ஐடென்டிஃபை த காமன் ஃபேக்டர் எதுன்னு பார்க்கணும், நோட் பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் காமன் ஃபேக்டரை நீங்க செலக்ட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். இது HCF கான சிமுலேஷன் லிங்க்ஸ் வந்து இங்க உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? HCF கான லிங்க் வந்து simulation. The HCF is useful for simplifying fractions and dividing quantities into the largest possible equal parts. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படிங்கிறது இன் ஜென்ரல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? கரெக்டா? எஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஹெச்சிஎஃப் கால்குலேட்டர் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2 நம்பர்ஸ் இல்லைங்களா, 48 60 கால்குலேட். நாற்பத்தி எட்டு எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிள், 2 2ஆம் வாய்ப்பாடு, 3 16 3 48, 4 12 4 48, 8 6 48, 8 6 8 48, 8 6 48, 12 4 48, 16 3 48, 24 2 48, 48 இன்ட்டு 1 48. அதே மாதிரி 60க்கும் எழுதிட்டாங்க. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காமனா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ எழுதிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், நான் என்ன சொல்லியிருந்தேன் வந்து பிபிடில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து எழுதணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எழுதணும். அதுல காமன் ஃபேக்டர்ஸ் எதுன்னு எடுத்து தனியா திருப்பியும் 3வது ஸ்டெப் பண்ணணும். 4வது ஸ்டெப் அந்த அதுல அந்த எது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை எடுத்து நோட் டவுன் பண்ணும். ஸோ வந்து HCF கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது இவ்வளவுதான். இதுதான் இந்த HCF கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு புக்ல கொடுத்துருக்க எல்லா சம்முக்கும் நம்ம இந்த கால்குலேட்டர்ல போட்டு ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஆனா நம்ம புக்ல ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அது என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் அண்ட் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் டிவைசர் வெளில வரும். இதுல வரக்கூடிய ரிமைண்டர் வந்து திருப்பியும் வந்து உங்களுக்கு டிவைசரா மாறும். இந்த டிவைசர் 2வது டிவிடெண்டா மாறும். அன்டில் இதே மாதிரி 0 வர வரைக்கும் அதை ரிப்பீட்டடா பண்ணிட்டே வருவீங்க. லாஸ்டா எந்த டிவைசர் வச்சு பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 கிடைக்குதோ அதை தான் வந்து அந்த பர்டிகுலர் கணக்குடைய HCFன்னு சொல்லுவோம் அப்படின்னு. கரெக்டா? எஸ். இதேதான் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட், தொடர் கழித்தல் முறையும் இருக்கு. சோ இந்த 2 மெத்தடையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா HCF தான் கால்குலேட் பண்றாங்க. அந்த HCF கால்குலேட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இப்ப இங்க 42 and 17 கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல வந்து 42 and 70க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறது இங்க சிமுலேஷன்ல போட்டு பார்த்தரலாம். அதுக்கப்புறம் நம்ம இவங்க கொடுத்திருக்கிற மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது அதே ஆன்சர் தான் வருதா அப்படின்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். 14 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? எஸ். இப்ப நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ 42 and 70 விட்டுடுங்க, நம்ம பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 6765 into 16 பெரிய நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க.
இல்ல இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். சம்ல இருந்தா நம்ம இப்ப பார்க்கணும். தொடர் கழித்தல் முறை யூஸ்டிங் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். ஸோ யூசிங் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட்ல இந்த மெத்தட்ல வந்து நான் வந்து சம் வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 32 and 70. ஸோ இப்ப கொடுத்திருக்கிற ரெண்டு நம்பர்ஸ்ல எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதை எம் அப்படின்னு எழுதிக்கணும். எம் இஸ் ஈக்குவல் டு 70. சிறிய எண்ணை என் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் மைனஸ் என். எம் மைனஸ் என் எது பெருசோ அதுல இருந்து இதை ஒவ்வொன்றா கழிச்சுட்டே வரணும். கழிச்சுட்டே வரும்போது எம்மும் என்னும் ஈக்குவலா, அதாவது எம் ஈக்குவல் டு என்னன்னு வர வரைக்கும் நம்ம இந்த வேலையை ரிப்பீட்டடா பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா எம் மைனஸ் என் 70 மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 28. ஓகேவா? இங்க m இஸ் ஈக்குவல் டு 70, n இஸ் ஈக்குவல் டு 42ன்னு எடுத்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் 42 மைனஸ் 28, அதாவது இங்க ரெண்டாவதா எடுத்துக்கக்கூடிய மதிப்பையும் இங்க வந்து விடையாக கிடைத்ததையும் நம்ம எடுக்கணும். அடுத்த ஸ்டெப்ல m இஸ் ஈக்குவல் டு 42, n இஸ் ஈக்குவல் டு 28. அடுத்த ஸ்டெப்ல 42ல 28 கழிச்சீங்கன்னா 14. இப்போ அடுத்தது m இஸ் ஈக்குவல் டு 28, n இஸ் ஈக்குவல் டு 14ன்னு எடுக்க போறீங்க. 28 மைனஸ் 14 which is equal to 14. இப்போ m உம் n உம் ஈக்குவலா வந்துருச்சு. So now m is equal to 14, n is equal to 14. So m equal to n. We stop here. நம்ம இதோட நிறுத்துறோம். Reason we stop here as m equal to n. Therefore HCF of 42 and 70 is 14. 42 and 70 is 14. ஓகேவா? சரி, இதுலயே ரெண்டாவது சம் 36 80ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் சிமுலேஷன்ல போய் 36க்கும் 80க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். பாருங்க, ரெண்டாவது கணக்கு 36 80. சோ அப்ப இங்க பார்த்த 14 கரெக்ட். நமக்கு தொடர் வகுத்தல் கழித்தல் முறையிலையும் அதே தான் வந்தது. இப்ப இங்க கால்குலேட் பண்ணும்போது 36 and 80 வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. சோ பாருங்க, இங்க 36 உடைய ஃபேக்டர்ஸ், 80 ஓட ஃபேக்டர்ஸ், இது ரெண்டுல வந்து காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 4. ஓகே, பட் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்பெசிபிக் மெத்தட்ல 4 ஆன்சர் கரெக்டா வருதா? எந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்றோம் பார்க்கலாம். and 80. ஓகேங்களா? இங்க m is equal to 80 and n is equal to 36. இதுல 36 கழிச்சீங்கன்னா 44. அடுத்த ஸ்டெப்புக்கு m is equal to 44, n is equal to 36. So 44 மைனஸ் 36 போட்டீங்கன்னா 8. ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே m தான் பெரிய நம்பரா இருக்கணும். பட் இங்க வந்து m வந்து சின்ன நம்பரா இருக்கிறதுனால n மைனஸ் m அப்படின்னு போட்டுக்கலாம். சோ நோ இஷ்யூஸ். அப்போ இங்க n is equal to 8, m is equal to 36. அப்போ 36 மைனஸ் 8. 36ல 8 கழிச்சிங்க அப்படின்னா 28. அகைன் அடுத்த ஸ்டெப்ல m is equal to 28, n is equal to 8. So 20 minus 8 is equal to 20. அடுத்த ஸ்டெப்ல m is equal to 20, n is equal to 8. So 20 minus 8 is equal to 12. Next step, m is equal to 12, n is equal to 8. So 12 minus 8 is equal to 4.
ஓகே. இங்க m is equal to 8, n is equal to 4. So 8 minus 4 is equal to 4. இப்போ m equal to n அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இந்த ஸ்டெப்ல 8 minus 4 is equal to 4. m உம் n உம் equal. So now we are stop. Now m is equal to n is equal to 4. Therefore HCF is 4. Therefore HCF is 4. So அப்போ நம்ம சிமுலேஷன்ல போட்டதும் கரெக்டா? எஸ். அடுத்த கணக்கு வந்து ஒரு போடலாம். 1014 654 280 420 நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான சிமுலேஷன்ல பார்த்த ஆன்சர் நான் சொல்லிடுறேன். பட் இந்த ரிப்பீட்டட் மெத்தட்ல நீங்க போடுங்க. இல்ல நீங்க நிறைய நம்பர்ஸ் போட்டு ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியலன்னா கூட இதுல வரக்கூடிய ஃபேக்டர்ஸை பார்த்து நீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பாடுகள்லாம் வந்து உங்களுக்கு தாராளமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனுடைய ஆன்சர் 140. எஸ், நீங்க ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் 140 தான் வரும். சரிங்களா? அடுத்தது 1014 654. ஓகே, இதுல 3 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் போகும், 4 டிஜிட்ஸ்க்கு போகாது. ஸோ 999ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ். நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? என்ன ஆன்சர் வருது? 1014 அண்ட் 654க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கால்குலேட் பண்ணலாம். m 1014, 654 is n. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 360. இங்க அடுத்த ஸ்டெப்ல 654, n is equal to 360. ஸோ 654 minus 360 பண்ணீங்கன்னா 294. Again next stepல 360, n is equal to 294. So 360 minus 294 is equal to 66. m is equal to 294, n is equal to 66. 294 minus 66. 294 minus 66, 228. இங்க என்னுடைய வேல்யூ தான் பெருசா இருக்கு. பட் அதை மாத்திக்கிறோம். நம்ம n minus mன்னு எடுத்துக்கிறோம். 228, எப்பவுமே ஆல்வேஸ் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா n வேல்யூ சின்னது, m வேல்யூ பெருசு. ஓகேவா? அது அடுத்த ஸ்டெப்லயே மாறிடும். ஸோ ரிப்பீட்டடா இதே நம்பர் தான் வருது. தேர்ட்டி. அடுத்தது இங்க 36 minus 30 is equal to 36. 36 minus 30 is 6. பட் அடுத்த ஸ்டெப்ல n 6.
24. M equal to N equal to 6 அப்படின்னு வந்தாச்சு. Therefore, HCF is equal to M is equal to N equal to 6 அப்படின்னு ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக கிடைத்து விட்டது. அதற்கு இங்க எவ்வளவு தூரம் நம்ம அதை ரிப்பீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு ரிப்பீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ மூணாவது கணக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொடர் வகுத்தல்ல கொடுத்துட்டாங்க. Do the given problems by repeated subtraction method and verify the result. Do the given problems by repeated subtraction method and verify the result. அதாவது உங்களுக்கு இது வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்ல கொடுத்தத ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட்ல இந்த போர்டுல போட்டிருக்கிற மெத்தட்ல பண்ணி பார்த்துட்டு அதற்கு கிடைக்கக்கூடிய விடை அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப 56க்கும் 12க்கும் நீங்க போட்டு பார்க்கலாமா? அப்பவே தெரிஞ்சிடும். நமக்கு 56க்கும் 12க்கும் HCF என்ன கொடுத்திருக்காங்க? 4ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? எஸ் 4 தான். சோ ஓகே, நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. சோ இந்த தேர்ட் கொஸ்டினோட இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு அவ்வளவுதான். ஃபோர்த் கொஸ்டினும் இதே தான். அது வந்து ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். and 12 இல்லையா? M56 N12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 56 மைனஸ் 12 56ல 12 கழிச்சீங்கன்னா 44. அடுத்த ஸ்டெப்ல 44 N12. 44 minus 12 is 32. 32 minus 12 is 20. 20 minus 12 is 8. 12 minus 8 is equal to 4. 8 minus 4 is equal to 4. இந்த இடத்துல so கரெக்டா நமக்கு 4. M equal to N equal to 4. Now M equal to N. Therefore HCF of 56 and 12 is equal to 4. ஓகேங்களா? சோ அடுத்தது தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன். நீங்க தேர்ட் சப்டிவிஷன் நான் போடுறேன்னா செகண்ட் சப்டிவிஷன்லயும் தேர்ட் சப்டிவிஷன்லயும் பாத்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால எப்படி HCF பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சோ அது மட்டும் ஒரு கணக்கு நான் சொல்லித்தரேன். அதுல ஒரு கணக்கு நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்க முடியும். கரெக்டா? எஸ். சோ செகண்ட் தேர்ட் சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்றேன். 50 120
95 கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 320 and 120 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு 320 and n equal to 120. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது கூட 95 சேர்த்துவோம். சரிங்களா? சரி, m minus n போடும்போது 320 minus 120 is equal to 200. அடுத்த ஸ்டெப்ல m 200 n 120. So 200 minus 120 is equal to 80. அடுத்த ஸ்டெப்ல m 120 n is equal to 80. So 120 minus 80 is equal to 40. அடுத்த ஸ்டெப்ல m is equal to 80, n is equal to 40. 80 minus 40 equal to 40. இதோட முடிஞ்சது. m equal to n equal to 40. அப்ப 320 and 120 ஓடைய HCF வந்து 40. ஸோ அப்போ இங்க வந்து என்ன பண்ணலாம்? இதனுடைய HCF வந்து 40. இப்ப என்ன அடுத்தது என்ன பண்றோம்னா 40 and 95 எடுத்துக்கிறோம். 40 and இல்ல இங்க எடுத்துக்கலாம். 40 and 95 ல m is equal to 95, n is equal to 40. ஓகேவா? 95 minus 40 is equal to 55. So இந்த ஸ்டெப்ல m equal to 55, n is equal to 40. 55 minus 40 equal to 15, 15. m equal to 40, n equal to 15. So 40 minus 15 போட்டீங்கன்னா 25. m is equal to 25, n is equal to 15. So 25ல 15 கழிச்சீங்கன்னா 10. So again m is equal to 15, n is equal to 10. So 15 minus 10 is equal to 5. m equal to 10, n equal to 5. அடுத்த ஸ்டெப் 10 minus 5 equal to 5. So அப்போ m equal to n equal to 5. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. இப்போ now HCF of 320, 120, 95 is 5. 320, 120, 95 is 5. ஓகேங்களா? Yes. So இதோட பாத்தீங்கன்னா நமக்கு 4வது சம் மட்டும்தான். அதுவுமே நான் உங்களுக்கு ஈஸி தான், ஹோம்ஒர்க் நீங்க எடுத்துடலாம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 165 and 196 ரெண்டு நம்பர். அதாவது Kalai wants to cut identical squares as big as she can from a piece of paper measuring 168 and 196 னு சொல்லியிருக்காங்க. Find the HCF using repeated subtraction method. இந்த மெத்தட் தான். 168க்கும் 196க்கும் இந்த சேம் m minus n repeated subtraction method கான்செப்ட்ல போட்டு HCF கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அதனால இதுல 2 கணக்கு தான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை சிமுலேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மளுடைய ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் அண்ட் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட் ரெண்டுலயுமே அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதே லெசன்ல வேற ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.